இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை நாட்களாக நீ துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பாய்? எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, ஏசாயா 60:20வது வசனத்திலே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை நாட்களாக நீ துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பாய்? எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, அதே இடத்துல பார்க்கும் பொழுது சந்திரன் மறைவதும் இல்லை. நித்திய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இருள் சூழ்ந்த வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இருள் சூழ்ந்து எப்படி அந்த இருள் வந்தது என்று நமக்கே தெரியாது. நம்ம பிசாசின் சோதனைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது பிரியமானவர்களே, அந்த இருளானது நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை விழுங்கி விடுகின்றதாய் இருக்கின்றது. யோசேப்பை நினைச்சு பாருங்களேன். 17 வயசுல அவன் கண்ட கனவை சொல்றான். அவனுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ ஆரம்பிக்கிறது. அவனை விற்று போட்டார்கள், அரண்மனைக்கு செல்கிறான், நல்ல பெயரோடு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே அவன் செய்யாத தவறு நிமித்தமாக அங்கே சிறைச்சாலையிலே பிடிக்கப்பட்டு போடப்படுகின்றான். அந்த இடத்திலையும் இருள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே இருந்து ஆண்டவர் ஒரு நித்திய வெளிச்சத்தை கொடுத்து உயர்த்துகின்றார் பாருங்க. அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கின்றது. ஒரு விசை ஒரு குடும்பம் நல்ல தெய்வ பக்தி நிறைந்த குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் எப்படியோ சாத்தான் நுழைந்து விட்டான். அங்கே சமாதானத்தை இழக்க ஆரம்பித்தார்கள். அதாவது செய்யக்கூடாத காரியங்களை செய்து அங்கே தவறுகள் செய்கின்ற காரணத்தினாலே இருள் வந்தது. அந்த வீட்டில் அவங்க செஞ்சிட்டு இருந்த வியாபாரம் குறைஞ்சு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய சமாதானம் குறைந்து போயிற்று. பலவீனங்கள் வர ஆரம்பித்தது. எல்லாம் சூழ்ந்து காணப்படும் பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்திலே அங்கே உபவாசம் இருந்து ஜெபித்து, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இருள் வந்து விட்டது, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவங்க துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்துகின்ற காரியங்கள் ஏதாவது இருக்குமே ஆனால், துக்கம் நாட்களாக நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சத்தை நான் தருவதற்காக காத்திருக்கிறேன் மகனே, மகளே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து நித்திய வெளிச்சத்தை கொடுத்து துக்க நாட்களை முடித்து சந்தோஷமும் சமாதானமும் நித்தியமாய் இருக்க நமக்கு அருள் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் எந்த துக்கத்தோடு எந்த சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் அவங்க துக்க நாட்களை மாற்றி அமைத்து சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.